நம் உறுப்புகளில் மிகவும் அரிய உறுப்பு இதயம். இதயத்தை வலுவாக எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், இதயம் சம்பந்தமான நோய்களை பற்றியும், அதற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் இன்றைக்கும் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. என் அன்பு இணைய நேயர்களே, காலை வணக்கம். இன்று ஸ்ட்ரெஸ் பற்றி பேச போகிறேன். நீங்கள் சொக்கலிங்கத்தை சொல்லும் பொழுது மனம் பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பற்றி பேசுகிறீங்க. எங்களுக்கு அதெல்லாம் கேட்கும் பொழுதே கவலையாக இருக்குது. சொக்கலிங்கம், இது வாழ்க்கை முறைய முடியுமா முடியாதா? உண்மையில் சொல்ல போனால் நீங்கள் சுலபமாக இதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறதுன்றது உங்கள் கையில். கட்டாயம் கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்கிறது சொக்கலிங்கத்திற்காகவோ கலைஞர் டிவிக்காகவோ மற்றவர்களுக்காகவோ கிடையாது. அதை கடைப்பிடிப்பது மட்டும்தான் உங்களை காப்பாற்றி கொள்ளுகின்ற கருவியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சரி, ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என் டிவியை பார்த்துன்னே கேட்பீங்க. இன்னும் சொக்கலிங்க வேதாந்தம் பேசுகிறிய, காலத்துக்கு ஏற்றவாறு பேச மாட்டேன்றிய, முடியுமா? ஒன்றேன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எவனும் இருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் ஸ்ட்ரெஸ்ஸுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே யோசிப்பீங்க, என்னடா இத்தனை வாரம் பேசுனதில் பொய்யா அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் என்பது என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது ரியாக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் டு தி என்வாயர்மெண்ட். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்கள் உடலும் உங்கள் மனமும் ரியாக்ட் பண்ணதில்லை, அதுதான் ஸ்ட்ரெஸ். அந்த சூழ்நிலையினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உங்கள் உடலிலும் உங்கள் மனதிலும் ஏற்படுவது தான். எதற்பாறு எப்படி இருக்கின்றீர்களோ அதுதான் ஸ்ட்ரெஸ். சூழ்நிலை இல்லாமல் வாழ முடியாது, நீங்கள் இல்லாமல் நீங்களே வாழ முடியாது. இரண்டிற்கும் சேர்ந்து இருந்து வாழும் பொழுது ஸ்ட்ரெஸ் என்பதை எவரும் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த ஸ்லைடை பாருங்கள் எல்லாரும். ஸ்ட்ரெஸ் என்பதை பாசிட்டிவாக வைத்து கொள்ளுங்கள். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எந்த சக்தியும் அளிக்க முடியாது. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பதை நான் தென்றல் என்று சொன்னேன். அந்த தென்றலாக இருந்தால் நீங்கள் ரசித்து வாழ முடியும். அது தென்றலை காட்டுவதற்காகத்தான் இது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அது என்ன சொக்கலிங்க பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்? ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹேப்பனிங்ஸ். எது நடந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற காட்சிகள், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்திலும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். உடனே ஒருத்தர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் யாரோ இறந்துடுறாங்க, அது எப்படி மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறதுன்னா, அது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், வருத்தப்படுங்கள். அதை உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள். இறந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேலை இழப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். சம்பாதித்த பணத்தை இழக்கும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்பது பாசிட்டிவாக இருக்கும். இல்லை சொக்கலிங்கம், இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்மறை எண்ணங்கள் சொன்னல, ஏ சி டி இ என்ற எண்ணங்கள் வந்துவிட்டால்
அது அனைத்தும் இந்த ஸ்டைலில் பார்க்குற நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் அது புயலாக மாறி சுனாமியாக மாறி 2 நிமிடத்தில் உங்களை கொன்றுவிடும். ஸோ எது வேணும் உங்களுக்கு? பாசிட்டிவ் சைடாக இருந்து வாழ போகிறீங்களா, இல்லை சின்ன கோடு தான் அதை தாண்டி போன நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று மாறி உங்களை இழக்கப் போகின்றீர்களா? 2ம் நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். அதற்காக தான் சொன்னேன், என் நிலையிலையும் எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பெல்லாம் மன அமைதியை இழப்பீர்கள், மனதை எப்பொழுதெல்லாம் கவலையை உண்டு பண்ணும் என்று நெகட்டிவ்க்கு தள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாமல், ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை இல்லாமல் இருந்தால், அந்த மனநிலையை தான் உங்களுக்கு வருத்தம், ஏக்கம், போட்டி, பொறாமை அனைத்து எது நடந்தோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துங்கள். ஒரு உதாரணமாக சொன்னால், நெருங்கிய உறவினர் இறந்து விடுகிறார்கள், நானும் வருத்தப்படுகிறேன், நீங்களும் வருத்தப்படுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லச்சோக்களை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்றால், அதனால் நீங்கள் உயிரிழப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. சரி, அப்படி நீங்கள் இறந்து விடுகிறீர்கள், நான் இறப்பதை பற்றி கூட கவலைப்படவில்லை, இறந்தவர்கள் உயிருடன் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்காது. அதனால்தான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனச பக்குவம் சக்தியும் வந்துவிட வேண்டும். அதான் நான் சொல்கிறேன், இது முக்கியமான ஸ்லைடாக நினைக்கிறேன். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். நெகட்டிவாக இருக்கும்போது அட்ரினலின் கூடுது, பாசிட்டிவாக இருக்கும்பொழுது அதே மனிதன் உடலில் அந்த எண்ணங்களினால் என்டார்ஃபின் கூடுது. இது அனைத்தும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நர்வஸ் சிஸ்டம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட். உதாரணமாக பாருங்கள், அந்த எண்ணங்கள்னால் வருகின்றது சைக்கோ, நியூரோ, ஹியூமரோ, விசரோ, இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு நொடியில் வந்துவிடும். அந்த ஒரு நொடியில் வருகின்றது பாசிட்டிவாக இருந்தால் வாழவிடும், நெகட்டிவாக இருந்தால் உங்களை கொன்றுவிடும். ஸோ பாசிட்டிவாக வைத்துக்கொள்வதோ நெகட்டிவாக வைத்துக்கொள்வதோ உங்கள் மனநிலையை பொறுத்து தான் இருக்கின்றது. இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே அலசி ஆராய வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டினுடைய அடிப்படையான சட்டங்கள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நீதியை வழங்கக்கூடியது. எந்த ஒரு மனிதனும் விசாரணையின்றி தண்டிக்கப்படக்கூடாது என்பதிலும், அதேபோல குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் நியாயத்தை வழங்க வேண்டும், கடைசி நிமிடம் வரை அவர்களுக்கான சட்ட ரீதியான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதும் தான் நம்முடைய அடிப்படையான அரசியல் சாசனம் நமக்கு வழங்கக்கூடிய உரிமைகளாக இருக்கிறது. அந்த உரிமைகளை பாதுகாப்பது என்பது ஆட்சியாளர்களுடைய, நீதிமன்றத்தினுடைய, காவல்துறையினுடைய முதன்மையான கடமை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் நடைமுறையில் அப்படி நடக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் நீதித்துறையின் மீது அல்லது காவல்துறையின் மீது மக்கள் முற்றாக நம்பிக்கை இழக்கக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் தினமும் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்களினுடைய அர்த்தம் என்பது என்ன, இந்த சம்பவங்கள் உண்மையிலேயே எதற்காக நிகழ்த்தப்படுகின்றன என்பதுதான் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. நம் நாட்டில் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, விசாரணை கைதிகள் தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் போலி என்கவுண்டர்கள் என்பது. அதாவது விசாரணை கைதிகளை நீதிமன்றத்தில் அவர்கள் செய்ததாக சொல்லப்படுகிற குற்றங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பதில் அவர்களை ஆண்டு கணக்கில் சிறையிலேயே அடைத்து வைத்திருப்பது, அல்லது அவர்களை இதுபோல் ஒரு கொன்றுவிட்டு அவர்கள் தப்பிக்க முயற்சித்தார்கள் அல்லது காவலர்களை தாக்க முயற்சித்தார்கள் என்று சொல்லி அவர்களை சுட்டு கொன்று விடுவது, இது வழக்கமான ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஏனென்றால் பெருமளவிற்கான இந்த என்கவுண்டர் கொலைகள் அல்லது என்கவுண்டர் மரணங்கள் என்பது இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது நம்முடைய காவல்துறை என்பது அவ்வளவு சுலபமாக கைதிகள் தப்பிச் செல்லக்கூடிய அளவில் இருக்கிறதா என்கிற கேள்வியை இதோடு நாம் சேர்த்து பார்க்க வேண்டும்.
அப்படி இருக்கிற போது பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்ட பலர் இன்றைக்கு தொடர்ந்து கொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உண்மையில் அப்பாவி இளைஞர்களா அல்லது அவர்கள் மீது சுமத்தப்படுகிற குற்றங்களுக்கு ஏதாவது நிரூபணம் இருக்கிறதா என்பதெல்லாம் அடிப்படையான ஒரு பிரச்சனை. அப்படித்தான் சிமி என்கிற ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்த 8 இளைஞர்கள், அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற 8 இளைஞர்கள் மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் இருக்கக்கூடிய சிறையிலிருந்து தப்பிச் செல்கிற போது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்கிற ஒரு செய்தி நாட்டையே ஒரு மிகப்பெரிய பரபரப்பிற்கு ஆளாக்கியது. எதிர்க்கட்சிகள் அந்த சம்பவம் பற்றி கடுமையான சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பின. முதலாவதாக அந்த 8 பேர் எப்படி தப்பிச் சென்றிருக்க முடியும் என்பதே ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்றால் சில தினங்களுக்கு முன்பு அந்த கைதிகளை பார்க்க சென்ற அவர்களுடைய உறவினர்கள் சொல்கிறார்கள், அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட 8 பேரும் ஒரு குறிப்பிட்ட செல்லில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்று. இதுவே சந்தேகத்திற்குரியது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த சிறைச்சாலையினுடைய மதில் சுவர் என்பது கிட்டத்தட்ட 35 அடி உயரம் கொண்டது. ஆனால் அவர்கள் இது போன்ற ஒரு ஹியூமன் பிரமிட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மேல் ஒருவர் நின்று தப்பிச் சென்றார்கள் என்று சொன்னால், 2 பேர் தப்பிச் சென்றதுமே அடுத்தவர் தப்பிச் செல்ல முடியாத அளவிற்கு அதனுடைய உயரம் என்பது அவர்களுக்கு சாதாரணமாகவே குறைந்துவிடும். அப்படி இருக்கிற போது மீதி பேர் எப்படி தப்பிச் சென்றிருக்க முடியும் என்பதும் கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அந்த சிறை வளாகம் முழுக்க கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது 8 பேர் மதில்ச்சுவரில் ஏறி தப்பிச் செல்கிற வரைக்கும் காவலர்கள் யாருடைய கண்ணிலும் படவில்லை. அதே போல் கண்காணிப்பு கேமராக்கள் எதுவுமே அன்றைக்கு வேலை செய்யவில்லை என்பதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கிறதா? ஆக இது ஒரு பச்சை இரத்த படுகொலை என்கிற குற்றச்சாட்டு ஊடகங்களினால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளும் அதை சுட்டி காட்டுகின்றன. அவர்கள் தாங்கள் இந்த டூத் பிரஷை பயன்படுத்தி பூட்டுகளை திறந்து கொண்டு வெளியே சென்றார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடந்தவுடன் காவல்துறை அதிகாரி அவர்கள் எப்படி தப்பிச் சென்றார்கள், அதாவது அவர்கள் ஆயுத பாணியாக இருந்தார்கள் என்று காவல்துறை அதிகாரி சொல்கிறார். ஆனால் அமைச்சர் சொல்லுகிற போது அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை என்கிறார். இப்படியாக அவர்கள் பொதுமக்கள் பார்த்தவர்கள், அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் அந்த சுட்டுக் கொல்லப்படுகிற சமயத்தில் அவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை, கற்களை கொண்டுதான் அவர்கள் காவலர்கள் மீது கற்களை எடுத்து எறிந்தார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் உண்மையிலேயே ஒரு படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு மனச்சித்திரம் தான் நமக்கு கிடைக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த காலத்தில் இதுபோன்ற போலி என்கவுண்டர்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட பல நீதி விசாரணைகளில் அரசியல்வாதிகளும் அல்லது அரசியல் தலைவர்களும் அதே போல் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சுலபமாக தப்பித்து விடுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலும் கூட அப்படி ஏராளமான போலி என்கவுண்டர்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கின்றன. இது அடிப்படையில் ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்காக நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்கிற அந்த அடிப்படை விஷயத்தை மறுப்பதாக மாறிவிடுகிறது. ஏனென்று கேட்டால், நீதிமன்றம் என்பதே குற்றங்களை முறையாக விசாரித்து அதன் அடிப்படையில் அதற்குரிய தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு அமைப்பு. ஆனால் இங்கு என்ன செய்கிறோம் என்று பார்த்தால், காவல்துறையினரே நீதி வழங்கக்கூடியவர்களாகவும் இங்கு இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பல வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத போது அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் இதுபோல தொடர்ந்து என்கவுண்டர் செய்யப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவர்களை ஆஜர்படுத்தினால் நீங்கள் சட்டப்படியாக அந்த வழக்கை நிரூபிக்க வேண்டும், அதற்கான சாட்சியங்களை தயாரிக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது ஒரு வழக்கை மூடி மறைப்பதற்காக யாரோ ஒருவரை பலிகடா ஆக்கி விடுவது அல்லது யாரோ ஒருவரை கொன்று விடுவது என்பது எல்லா விதமான அறத்திற்கும் ஒரு புறம்பான ஒரு விஷயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது போன்ற விஷயங்கள் இங்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட இந்தியாவில் பரவலாக அரங்கேறி வருகிறது. ஒரு காவல்துறை அதிகாரி கிட்டத்தட்ட ஒரு 78க்கும் மேற்பட்ட போலி என்கவுண்டர்களை செய்தார். அவர் பல சமயங்களில் தொழில் போட்டியில் இருக்கக்கூடிய பலரை, முக்கியமாக ரியல் எஸ்டேட் வர்த்தகம் போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் கூட இதுபோல் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில், அந்த போட்டியாளர்களுடைய தூண்டுதலின் பேரில் அவர்களை போலி என்கவுண்டர் செய்தார் என்று செய்திகள் வந்தன. அவரை வைத்து ஒரு திரைப்படம் கூட வெளிவந்தது. அதற்கு பின்னால் அவரே யாரோ சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக அப்போது இருந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் கூட ஊடகங்களில் வெளிவந்தன. இதையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம், இந்த போலி என்கவுண்டர்கள் என்பது முறையான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுபோன்ற சட்டவிரோதமாக செய்யப்படுகிற கொலைகளை பற்றி கடுமையான ஒரு அணுகுமுறையை நீதிமன்றங்கள் கையாள வேண்டும். அப்படி கையாளாவிட்டால் சட்ட அமைப்பின் மீது, நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கைகளே முற்றாக தகர்ந்து போய்விடும்.
நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கை தகர்ந்து போய்விட்டால் மக்கள் சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள். இந்த நீதி அமைப்பில் தாங்கள் கொல்லப்பட்டு விடுவோம், தங்களுக்கு நீதி கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் அதற்கு பிறகு நாடு முழுக்க நடக்கக்கூடிய வன்முறைகளை நம்மால் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாது. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் ஏராளமான போலி என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டன. கிட்டத்தட்ட என்கவுண்டர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாநிலம் திகழ்ந்தது. இப்பொழுது இந்தியா முழுக்க இந்த போக்குகள் பரவி வருகின்றன. போலி என்கவுண்டர்களை நீதிமன்றங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தாவிட்டால், மனித உரிமை அமைப்புகளும் ஊடகங்களும் இதை பற்றி ஒரு கடுமையான அணுகுமுறையை மேற்கொள்ளாவிட்டால் யார் வேண்டுமானாலும் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டில் கொல்லப்படலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய வாழ்வில் சாதித்த பல பேர் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் புத்தக பதிப்பாளர் திரு ரவி தமிழ்வாணன். ஒரு புத்தக பதிப்பாளரா இந்த துறையில 3 தலைமுறைகளுக்கும் மேலா இவங்க எப்படி வெற்றி நடை போட்டுட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு புத்தகங்களை இவங்க தேர்வு செய்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில இளைஞர்களுக்கு இவங்க செய்கிற பணிகள் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அன்புக்குரிய ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் நமது நேயர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நன்றி சார். ஒரு புத்தக பதிப்பாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பதிப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, உங்கள் பேரை சொல்லும்போதே இந்த துறை சார்ந்த பலருக்கும் இதனோட அடையாளம் வந்து கண்டிப்பாக தெரியும். தமிழ்வாணன் அவர்களை பற்றி வாசகர்களுக்கும் சரி, தமிழ் துறைக்கும் சரி தெரியாத மனிதர்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அவருடைய தமிழ் தொண்டு பணிகள் இருந்திருக்கு. அந்த பேரை வந்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்த தலைமுறை தாண்டி 3 தலைமுறை தாண்டி நீங்கள் அதை தக்க வச்சுட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. புத்தக பதிப்புன்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வடிவங்கள் நிறைய மாறி இருக்கலாம், வாசகர்கள் ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் கூடி இப்படி நிறைய நம்ம ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். அப்படின்னாலும் 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி உங்கள் தந்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் புத்தகம் ஒன்று தான் வந்து ஒரு பெரிய வடிகால், ஒரு உயிர் மூச்சுன்னு சொல்லலாம். வாசிப்புன்றது வந்து ரொம்ப பெருகியிருந்த ஒரு காலகட்டம். அந்த ஒரு சூழலில் ஒரு நம்பகமான ஒரு பதிப்பகம், ஒரு திறனான புத்தகங்கள் அப்படின்ற ஒரு பேருக்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருந்தது மணிமேகலை பிரசுரம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பயணம் சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்கள் தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களை பற்றியும் மணிமேகலை பிரசுரம் பற்றியும் சொல்லுங்கள் சார். என்னுடைய தந்தை வந்து தேவக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். ஆரம்ப காலத்தில் வந்து வெள்ளையனே வெளியேறு போன்ற இயக்கத்துல எல்லாம் கலந்து கொண்டு படிப்பை தொடர முடியாமல் சென்னைக்கு வந்தவர். ஆரம்பத்தில் வந்து அணில் அப்படிங்கிற பத்திரிகையில் வைகோ அவர்கள் நடத்திய பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார். அதன் பிறகு குமுதம் எஸ்ஏபி அவர்கள் குமுதத்துக்கு அடுத்தபடியாக ஒரு இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு விரும்பினதுனால கல்கண்டு அப்படிங்கிற பெயருடைய பத்திரிகையை வந்து அவங்க தொடங்கினாங்க. கண்டு கல், அதுதான் கல் கண்டு, கற்றுக்கொள் பார்த்து என்பதுதான் என்னுடைய. சில பேர் சொல்லுவாங்க கற்கண்டு தானே சரி, கல்கண்டு இலக்கண பிழையாச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் காரணம். அதே நேரத்தில் அந்த கல்கண்டுங்கிறது இனிப்பான ஒரு பொருள், பிள்ளைகளுக்கு விரும்புகிற எல்லா வயதிலும் விரும்புகிற ஒரு பொருளுங்கிறதுனால அந்த பேரை அதை வச்சார். 1955 தன்னுடைய எழுத்துக்களை தானே பதிப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சொந்தமாக பதிப்பகம் ஒன்று ஆரம்பிக்க நினைச்சாரு. நீங்களும் நம் நேரில் அறிந்ததை போல எழுத்தும் புலமையும் வறுமையும் ஒன்றோட ஒன்று இணைந்த விஷயம். அதனால என்னுடைய தாய் மணிமேகலை அவர்கள் தன்னுடைய 9 பவுன் தாலியை விற்பனை செய்து, பொதுவாக வந்து பெண்கள் வந்து வளையல், தோடு, சங்கிலி, மூக்குத்தி எல்லாம் விலை கொடுக்க ஒப்புக்கொள்வாங்க, தாலியை விற்பதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. என்னுடைய தாய் வந்து என்னோட கணவரோட ஒரு புதிய முயற்சிக்கு, பதிப்பக முயற்சிக்கு தான் வந்து எடுத்து செய்கிறேன்னு சொல்லி அந்த 9 பவுன் தாலி விற்பனை செய்து தான் அந்த பதிப்பகம் தொடங்கப்பட்டது. தன்னுடைய எழுத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தன் தாலியே விற்ற தன் மனைவிக்கு நன்றியாக தன்னுடைய மனைவி பெயரான மணிமேகலை அப்படிங்கிற பெயர்லேயே மணிமேகலை பதிப்பகம், பிரசுரம்னா பதிப்பகம், பிரசவிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புத்தகமும் கடினமான ஒரு பணி. அதன் பிறகு அதை வந்து முதல் நூலாக துன்பமே போ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் வந்து வெளியிட்டார். துன்பம் போகலை, அதிகமாச்சு. காரணம்
அது வந்து அந்த நேரத்தில் ஒரு ஆரம்ப நிலை எழுத்தாளர். அதன் பிறகு தான் அவர் பெருமை பெற்றது, புகழ் பெற்றதெல்லாம். அதன் பிறகு மெல்ல மெல்ல மணிமேலை பிரசுரத்தோட வளர்ச்சி சிறப்பாக இருந்தது. அவருடைய காலத்தில் சங்கர்லால் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அவர் வந்து படைத்தார். அந்த கதாபாத்திரம் துப்பறிகிற அந்த நாயகர் உயிரோடு வாழ்ந்தார் என்று நம்புகின்ற சிலர் வாசகர்கள் கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக அதை வந்து கொண்டு போவார். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. தந்தை தமிழ்வாணன் அவர்கள் சொல்வார்கள், பொழுதுபோக்காக இருந்தாலும் கூட விரசம், ஆபாசம் போன்ற எந்த விஷயமும் அந்த நாவல் இடம்பெறக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருந்தார். தூய தமிழ் சொற்களை தான் பயன்படுத்துவார். இங்கேருந்து எத்தனை கல் தூரம், மைல்னு சொல்கிறதில்ல, இங்கே எத்தனை கல் தூரம், பேண்ட்டுன்னு சொல்கிறதில்ல, கால் சட்டை அணிந்திருந்தார் அப்படின்னு, அரைக்கால் சட்டை முழுக்கால் சட்டை அப்படி தான் சொல்லுவார். முடிஞ்ச வரைக்கும் தூய தமிழ் பெயர்களை தான் பயன்படுத்தினார். மணிமொழி, மலர்கொடி, தூயவன், இனியவன் அந்த மாதிரி பெயர்களை தான் அவர் பயன்படுத்தினார். தனித்தமிழில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அவருடைய இயற்பெயர் ராமநாதன். திருவிக்க அவர்களிடம் தமிழ் பயின்றார். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு 10 புதிய தமிழ் சொற்களை கற்றுக்கொண்டார். ஒரு முறை வாணன்னு ஒரு வார்த்தையை கடந்து வந்தவர். வாணன்னா வந்து வாழ்பவன் அர்த்தம். ராமநாதன் ஆகிய நான் தமிழுக்காக வாழ விரும்புகிறேன்னு சொல்லி திருவிக்க அவர்களிடம் சொல்ல, அவரும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பெயர்னு சொல்லி தமிழ் வாணன் அப்படிங்கிற பெயர் வந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு தொப்பியும் கண்ணாடியும் வரைந்து சென்னைன்னு போட்டால் அது வந்து மணிமேலை பிரசுரத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு, இந்த காலத்தில் வந்து பிராண்டிங், ஒரு பெரிய பல்தொழில் நிறுவனங்களில் வந்து ஒரு எப்படி இலச்சினையெல்லாம் உருவாக்குறதுங்க பற்றிலாம் பேசுகிறாங்க. ஒரு தனி மனிதர், ஒரு தனி எழுத்தாளர், ஒரு திரைப்பட நட்சத்திரங்கள் அளவிற்கு ஒரு ஈர்ப்பையும் ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியையும் வாசகர்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியவர் அப்படிங்கிற வகையில் ஒரு பெரிய வெற்றிகரமான மனிதராக இருந்தார். தன்னுடைய 52 வயது வாழ்ந்த காலத்தில் 500 புத்தகங்கள் எழுதியிருக்கார். அந்த 500 புத்தகங்கள் நாங்கள் தொடர்ந்து மறுபதிப்பு செய்து தொடர்ந்து அதை வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கோம். அதுவே போதுமான அளவிற்கு இருக்குன்னாலும் கூட சகோதரர் லேனா தமிழ்வாணன் வந்து அவருடைய தந்தையோட மறைவுக்கு பிறகு கல்கண்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மணிமேலை பிரசுரத்தோட ஆசிரியர் குழுவின் தலைவராக பொறுப்பேற்றுக்கொண்டார். அவர் வந்து MA தமிழ் படித்தவர். நான் வந்து BCom CA ஆடிட்டிங் படித்தவன். எத்தனை தான் ஆடிட்டர் இருந்தாலும் கூட தமிழ் பதிப்பாளருங்கிற வகையில் தந்தையின் பணியை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இடத்துல நம்மளால் இருக்க முடியுங்கிறதுக்காக ஆடிட்டிங் தொழிலை செய்யாமல் பதிப்பாளராக தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். இந்த பதிப்பகம் சார்ந்தும் உங்களுடைய பணிகள் சார்ந்தும் நிறைய நம்ம பேசணும் அப்படின்னாலும், உங்கள் தந்தை அவர்களை பற்றி பேசும்போது நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க, துப்பறியும் கதைகள் இன்னும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது, அந்த சங்கர்லாலோட அந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் சார். அது படம் அளவுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு திரைப்படமும் வந்துச்சு, சின்ன திரையிலையும் பெரிய தொடராக வந்துச்சு. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு வாசகர் வந்து ஏன் வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு கதாபாத்திரம் படைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆலோசனை சொல்ல அவருடைய பெயரையே வச்சார். பொதுவாக தூய தமிழ் பெயர் வைக்கிறவர் அந்த சங்கர்லாலுங்கிற அந்த வாசகர் பெயரே வச்சார். சங்கர்லாலை பற்றி ரொம்ப ஒரு அதிகமான விரிவாக்கங்களை அவர் வந்து தந்தை சொல்லுவார். அவர் வந்து எப்பவும் தேநீர் தான் குடிப்பார், கழுத்துப்பட்டை அதாவது டை தான் கட்டுவார், டையுமே வந்து தளர்த்தி தான் கட்டுவார். படிக்கும்போது வந்து மேசை மேலே கால் போட்டுட்டு படிப்பார். ஆனால் அவருக்குன்னு சில தனித்துவங்கள் இருக்குது. ஒரு 10 கேள்வி கேட்பார். அந்த 10 கேள்விக்குள்ளேயே அந்த மர்மம் முடிச்சு என்ன, யார் இந்த கொலையாளி, யார் இந்த திருடனை செஞ்சது, யார் இந்த தவறை செஞ்சதுங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பெரிய ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. என்னை சந்திக்கிற சிலர் சொல்லுவாங்க, உங்கள் தந்தையின் வாசகன் சங்கர்லாலின் ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு கதாபாத்திரத்தோட அழுத்தத்தை அந்த ஒரு பெரிய ஒரு வட்டத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பாக சார். மணிமேகலை பதிப்பகத்தின் மூலமாக வெளியான நூல்கள் வகைப்படுத்தி சொல்லுங்கள் சார். நான் எல்லாமே வந்து ஒரு தரமான புத்தகங்கள்னு தான் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் தந்தை முதல் இப்போ வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வெளிவந்த புத்தகங்களை பற்றி சொல்லுங்கள். 1955 தொடங்கப்பட்ட இந்த பதிப்பகத்தில் வந்து தந்தை வந்து 500 நூல்களில் பெரும்பாலான நூல்கள் வந்து நாங்கள் மறுபதிப்பு செய்கிறோன்னு சொன்னேன். மொத்தம் 10,000 நூல்கள் இது வரைக்கும் நான் வெளியிட்டிருக்கேன்.
அதில் வந்து 3700 நூல்கள். எவ்வளோ அதிகமாக வெளியிட்டோங்கிறதல்ல கேள்வி, இப்பொழுது விற்பனையில் எவ்வளோ நூல்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அந்த வகையில் 3700 வகையான நூல்கள் நம்மளோட இப்போ விற்பனையில் இருக்குது. எல்லா துறை நூல்களும், கணினி சம்மந்தப்பட்ட ஒரு 60 வகையான நூல்கள், சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு 50 வகையான நூல்கள், தந்தை எழுதின இயற்கை வைத்தியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற புத்தகம். இயற்கை முறைப்படி எப்படி வந்து நம்ம வந்து விஷயங்களை பின்பற்றி நோய்களை வந்து குணமாக்கி கொள்ள முடியுங்கிறது ரொம்ப எளிமையான வழிகளை அதில் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த இயற்கை வைத்தியங்கிற புத்தகம் அடைந்த வெற்றியின் காரணமாக இந்தியில் மொழிபெயர்த்திருக்கோம். தமிழ் தெரியாதவர்களும் இந்தி தெரியாதவர்களும் பல்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக அதனை ஆங்கிலத்திலும் நேச்சர் கியூர் என்று ஆங்கிலத்திலும் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். அவருடைய நாவல்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 நாவல்கள் எழுதியிருக்கிறார். வாழ்வு முன்னேற்ற நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறார். துணிவே துணை என்பது அவருடைய தாரக மந்திரம். அதை பற்றிய ஒரு நூல். எவ்வழி நல்வழி அவ்வழி நம் வழி, ஒரு பெரிய தொடராக ஒரு பெரிய கட்டுரையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை எவ்வழி நல்வழி அவ்வழி நம் வழி என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் புத்தக வடிவமாக கட்டுரைகளாக வெளிவந்திருக்கின்றன. அவரை தொடர்ந்து சகோதரர் லேனா தமிழ்வாணன் கல்கண்டிலே ஒரு பக்க கட்டுரைகள், வாழ்வு முன்னேற்ற கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதிலே 1000 ஒரு பக்க கட்டுரைகளை தொகுத்து ஒரு முழு நூலாக வெளியிட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக அவருடைய படைப்புகள் ஒவ்வொரு வாரமும் 52 வாரம் என்பது ஒரு வருடம், 36 வருடம், கிட்டத்தட்ட 1800 உருப்ப கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இதுவரை யாரும் செய்யாத ஒரு முயற்சியாக செய்தோம். பஞ்சாங்கம் பற்றிய நூல்களை தொகுப்பை நாங்கள் வெளியிட்டோம். 1926 2020 ஆண்டு வரை பஞ்சாங்க நூல்கள். நீங்கள் அறிந்ததைப் போல பஞ்சாங்கம் 2 வகைப்படும். திருக்கணிதம் என்று ஒரு வகை, வாக்கியம் என்று ஒரு வகை. இரண்டிலேயுமே அந்த 95 ஆண்டுகளுக்கான பஞ்சாங்க நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பயனுடைய நூல்கள், எந்த துறையை சேர்ந்தாலும், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும்போது யூ நேம் இட் வி ஹாவ் இட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா துறை நூல்களையும் வெளியிட்டிருக்கிறோம். வாசகர்களிடம் தொடர்ந்த வரவேற்பும் அதற்கு இருக்கிறது. ஆனால் முன்பை விட இப்பொழுது வந்து வாசிக்கும் பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குமா, அது கொஞ்சம் ஒரு கவலையோடு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், அதுதான் இப்போ கேட்குறேன். ஒரு பதிப்பகத்தார் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த பதிப்புத்துறையோட வளர்ச்சி, இதோட போக்கு எப்படி இருக்குது? அதாவது இளைய தலைமுறை தமிழ்லேருந்து ரொம்ப விலகிட்டே இருக்காங்க. ரொம்ப மூத்தவர்கள், நடுத்தர வயதினர்கள் கொஞ்சம் வாசிச்சிட்ருக்காங்க. புத்தக திருவிழா என்றால் வந்து வாங்குகிறார்கள், அதன் பிறகு அடுத்த வருடம் தான் வருகிறார்கள். முன்பெல்லாம் பதிப்பகத்தை நோக்கி பல்வேறு முறைகள் வந்து புதிய புத்தகங்களெல்லாம் வாங்கக்கூடிய வாசகர்களெல்லாம் இப்பொழுது கணினியிலும் கைபேசியிலும் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் ஒரு அறிவியல் முன்னேற்றமும் விஞ்ஞான முன்னேற்றமும் இருந்தால் கூட ஒரு ஏகாந்தமாக ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு மல்லாந்து படுத்துக்கொண்டு ஒரு ரசித்து படிப்பது, அதை உணர்ந்து படிப்பது என்பது ஒரு நல்ல சுகானுபவம். அதை எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பது நமது நேரிடம் ஒரு வேண்டுகோளாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கின்ற பழக்கம் ஒருவரை கெட்டிக்காரராக ஆக்குகிறது, விஷயங்களை முடிவெடுப்பதற்கு மிகச்சிறந்த துணையாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக புத்தகங்கள் நண்பர்கள் என்று சொல்கிறோம். கைமாற்று கேட்காத நண்பர்கள், தொல்லை தராத நண்பர்கள் என்கின்ற வகையிலே புத்தகங்களை நண்பர்களாக கைக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக சார். இப்போ புத்தகம் அப்படின்னும் போது இப்போ இன்றைக்கி இந்த கணினி வளர்ச்சின்னு இந்த மாதிரியான மற்ற ஊடகங்களோட வளர்ச்சியினால் வாசிப்பு குறைஞ்சிச்சுன்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ அடுத்த நிலைக்கு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பணியும் ஒரு பதிப்பகம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்களா? எந்த மாதிரியான ஒரு வடிவங்கள்லாம் இப்போ நீங்கள் வந்து இது குறுந்தகடில் வந்து நூல்களை வந்து பதிப்பிச்சு வெளியிடக்கூடிய நிலை இப்போ வந்திருக்கு. வந்து ஆடியோ புத்தகம் என்று சொல்கிறோம். சகோதரர் லேனா எழுதின 1000 உறுப்பு கட்டுரைகளை ஒருவர் 45 மணி நேரம் வாசித்திருக்கிறார். அந்த 45 மணி நேரத்தையும் பதிவு செய்து வாகனத்தில் போகும்பொழுது, வீட்டில் இருக்கும்பொழுது, வேலைகளை செய்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டே நம்முடைய பணிகளை, காலை பணிகளை செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறோம். அது போக இளைஞர்களை வாசிக்க வைப்பதற்கும் அவர்களுடைய படைப்புகளை வெளியிடுவதற்குமாக எழுத்தாளர், பதிப்பாளர்
முதலீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக அறிமுகப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இ புக்ஸ் என்று சொல்லப்படுகிற மின் புத்தகங்களையும் மெல்ல நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கும் வரவேற்பு இருக்கிறது. காலத்திற்கு ஏற்ற மாதிரி நாம் மாற வேண்டியது தான். இது போக இளைஞர்களும் வாசிப்பு பழக்கத்திலும் புத்தகங்கள் எழுதக்கூடிய ஆர்வத்திலும் ஈடுபட வேண்டும் என்பதற்காக எழுத்தாளர் பதிப்பாளர் முதலீட்டு திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்து கடந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். எழுத்தாளர் 16,000 ரூபாய் முதலீடு செய்து, நாங்களும் அதே தொகையை முதலீடு செய்து 1000 பிரதிகள் அச்சிட்டு அந்த 16,000 ரூபாய் முதலீடு செய்கிற எழுத்தாளருக்கு 300 பிரதிகளை கொடுக்குறோம். கவிதையாக இருந்தால் 400 பிரதிகள் கொடுக்குறோம். மற்ற சிறுகதை, கட்டுரைகள், நாவல், ஆய்வு நூல்கள் போன்றவற்றுக்கு 300 பிரதிகள் கொடுக்குறோம். 160 பக்கங்கள் கொண்ட கட்டுரை நூல், 112 பக்கங்கள் கொண்ட கவிதை நூல். அவர்கள் தாங்கள் முதலீடு செய்கின்ற அந்த 16,000 ரூபாய்க்கு 300 புத்தகங்களை அவர்கள், கவிதையாக இருந்தால் 400 புத்தகங்களை அவர்கள் பெறுகிறார்கள். அதனுடைய மதிப்பு இந்த 16,000 ரூபாயோடு அதிகமாக இருக்கும். 25,000, 30,000 என்று இருக்கும். அதில் வரக்கூடிய வித்தியாசம் அவர்களுக்கு பொருளாதார நன்மையாக அமையும். அது மட்டும் அல்லாமல் தங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில், தங்களுடைய உறவினர் வட்டத்தில் அந்த நூலை அறிமுகப்படுத்தி அந்த புத்தகத்தை அவர்களும் விற்பனை செய்ய முடியும். நானும் என்ன செய்கிறேன் என்றால், வெளிநாடுகளில் நிறைய கண்காட்சிகளை நடத்துகிறேன். கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு 700 முறை நான் வெளிநாடுகளில் பயணம் செய்திருக்கிறேன். தமிழர்கள் வாழ்கின்ற நாடாக இருந்தால் நான் சென்று வந்த நாடாக இருக்கும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு ரொம்ப வித்தியாசமான நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். சிஷெல்ஸ், மொரீஷியஸ், பர்மா, சீனா, ஜப்பான், இங்கெல்லாம் போய் தமிழ் புக்கு விற்க முடியுமா என்று பலர் கேட்கிறார்கள். அங்கு தமிழர்கள் வாழ்கின்றார்கள். அங்கு எல்லாம் சென்று அநேகமாக ஐரோப்பிய நாடுகளே, டென்மார்க்கை தவிர எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கேன். ஸ்காண்டினேவிய நாடுகள் என்று சொல்லத்தக்க ஸ்வீடன், நார்வே உட்பட எல்லா நாடுகளும் சென்றிருக்கிறேன். அமெரிக்காவில் ஒவ்வொரு ஜூலை 4ஆம் தேதியும் இருப்பதை கடந்த 16 ஆண்டு பழக்கமாக வைத்திருக்கிறேன். அவருடைய சுதந்திர தினத்தன்று தமிழர் திருவிழாவிலே அந்த புத்தக கண்காட்சியை நடத்துகிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாநிலங்களிலே 35 மாநிலங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். தற்பெருமை சொல்வதல்ல இதனுடைய நோக்கம். எந்த அளவிற்கு புத்தகங்களை, எங்களுடைய ஆசிரியர் நூல்களை வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு கொண்டு செல்கிறேன் என்பதை விரிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நான் சொன்னேன். அந்த அளவிலே ஒரு குடத்திலிட்ட விளக்காக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரின் ஆற்றல் குன்றிலிட்ட விளக்காக செய்யக்கூடிய ஒரு பணியை மணிமேலை பிரசம் செய்து வருகிறது என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வெளிநாடு நீங்கள் ஒரு பேரை சொன்னால் அந்த நாட்டுக்கு போகாததே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஒரு நாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்னு நம்ம போகும்போது அங்கே தமிழர்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, புத்தகங்களாக இருக்கட்டும், இதற்கான ஒரு வரவேற்பு, வாசிப்பெல்லாம் எப்படி இருக்கிறத பார்த்தீங்க? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழக தமிழர்களை விட இலங்கை தமிழர்கள் தமிழை அதிகமாக நேசிக்கிறார்கள், தமிழை வாசிக்கிறார்கள், தமிழை சுவாசிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 450 வகையான இலங்கை எழுத்தாளர் நூல்களை நான் வெளியிட்டிருப்பதனால பல நாடுகளில் வசிக்கின்ற நம் தமிழக தமிழர்களும் இருக்கிறார்கள். பெரும்பாலான நாடுகளில் அதிக வரவேற்பு கொடுப்பவர்கள் இலங்கை தமிழர்கள் தான். காரணம், நம்முடைய இரத்த சொந்தம் ஒருவர் வந்தால், ஒரு உறவினர் வந்தால் எப்படி நாம் வரவேற்று உபசரித்து தங்கள் வீட்டிலே தங்க வைத்து கவனித்துக் கொள்வோமோ அந்த அளவிற்கு ஒரு சகோதரத்துவத்துடன், ஒரு பாசத்துடன் என்னுடன் பழகி அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கும் மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கும் ரொம்ப ஈடுபாடுடன் அவர்கள் செய்வார்கள். தமிழகத்திலிருந்து விலகி செல்ல 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 நம் தமிழர்களுக்குமே கூட தமிழ் புத்தகங்கள் மீது ஒரு பற்றும் ஒரு பாசமும், ஒரு காண கிடைக்காத ஒரு பொருளை பார்த்ததைப் போல அவர்கள் கடை விரிக்கும் பொழுதே வேக வேகமாக வந்து புத்தகங்களை வாங்குபவர்களை நாம் பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஒரு ஆசையாக இருக்கும். பெரும்பாலும் என்னுடைய மனைவி தான் அந்த புத்தக விற்பனை பகுதியை பார்த்து கொள்வார். நான் இந்த ஒருங்கிணைப்பு, மேடை, பேசுதல் போன்ற விஷயங்களை நான் பார்த்து கொள்வேன். இந்த தமிழர்களின் வாழ்வியல் எப்படி இருக்கு என்றால் அவசர கதியாக இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழர்களோட வாழ்வியல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது பெரும்பாலான தமிழர்கள் ரொம்ப செல்வம் மிக்கவர்களாகவும் ரொம்ப அதிக நல்ல ஒரு பதவியிலையும் உயர்நிலையில் இருப்பவர்களாகவும் நாம் பார்க்குறோம். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், குறிப்பாக அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களிலே மிக வெற்றி வாய்ப்பும் மிகச்சிறந்த இடத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் தான். அதற்கு என்ன முக்கிய காரணம் என்றால் கடினமான உழைப்பு, அக்கறையாக தன்னுடைய தொழிலை செய்வது.
மற்றவர்கள் நேரத்தின்படி தான் வேலை செய்கிறார்கள். தமிழக மருத்துவர்கள், தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய நமது தமிழ் மக்கள் மிகவும் அக்கறையோடு தாங்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஒரு முழு ஈடுபாட்டுடன் அவர்கள் செய்வதை நான் பார்க்கிறேன். பக்தியாளர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக கோவில் கட்டுவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை செய்து பெரிய கோவில்களை கட்டுவது, அதற்காக நேரம் செலவிடுவது. ஆனால் சனி ஞாயிறு மட்டும்தான். திங்கள் முதல் வெள்ளி இரவு வரை அவர்களை பிடிக்கவே முடியாது. சனி ஞாயிறுகளில் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுகிறார்கள். கோவில்களுக்கு செல்லும்போது வேஷ்டி கட்டி கொண்டு தான் செல்கிறார்கள். நாம் கூட இங்கே அதை பின்பற்றுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் பக்தி சிரத்தையோடு அவர்கள் அதனை செய்கிறார்கள். தமிழக மக்களுக்கு உதவுவதற்காக நிறைய நிதியங்களை ஆரம்பித்து வெவ்வேறு நாடுகள், அரபு நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், திருமண உதவிகள் செய்வது, முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்வது, ஒரு குழந்தைகள் பராமரிப்பதற்கு ஒரு எந்த வகையான உதவிகளெல்லாம் செய்ய முடியும் என்பதை யோசித்து நிறைய வகைகளே அவர்கள் செய்கிறார்கள். அரபு நாடுகளிலும் நான் பார்க்கிறேன். குவைத், துபாய், அபுதாபி போன்ற நகரங்களிலும் கூட நிகழ்வுகளை நடத்தி இங்கிருந்து இருக்கக்கூடிய முக்கியமானவர்களெல்லாம் அங்கு அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி அதிலிருந்து வரக்கூடிய தொகைகளை அவர்கள் இங்கு நிறைய நல்ல பணிகளுக்காக அதனை செலவு செய்கிறார்கள் என்பது மிகவும் போற்றத்தக்க ஒரு விஷயம். தமிழ் ஈடுபாட்டுடன் அவர்கள் இருக்கிறார்கள். என்னதான் முதலை தண்ணீரில் இருந்தாலும் கூட அதனுடைய கவனமெல்லாம் கரையில் இருக்கும் என்பதைப் போல தமிழகத்தை பற்றியும், தமிழக அரசியலை பற்றியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை பற்றியும் மிகவும் ஆர்வமாக விசாரிப்பார்கள். நிறைய கருத்துக்களை, நாம் சொல்கின்ற கருத்துக்களை கவனமாக கேட்டுக்கொள்வார்கள். அதில் அதை அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலே என்னதான் பல ஆயிரம் மைல்கள் சென்றாலும் கூட அவர்கள் நினைவும் அவர்களுடைய கவனமும் அவருடைய அக்கறையும் தமிழகத்தை பற்றி இருக்கிறது என்பது, அவருடைய வாழ்வியல் என்னதான் பெரிய முன்னேற்றம் அடைந்தாலும் கூட எளிமையாக பழகுவர்களாக இருக்கிறார்கள். தான் ஒரு பெரிய செல்வந்தர் என்ற ஒரு தலை கனமுடையவர்களாக இல்லாமல் மிகவும் எளிமையாக பழகி நமக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் செய்து தரக்கூடிய அளவிற்கு அவர்களின் வாழ்வியல் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் இந்த எழுத்துத்துறையை பற்றி நம்ம பேசும்போது புதிய புதிய தலைப்புகள்லாம் இன்னும் வராத இருக்கிற ஒரு போக்கு இருக்கிறத பார்க்குறோம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக புதிய துறை நூல்கள் வர வேண்டும். அதில் ஒன்றும் எந்த விதமான ஒரு ஆட்சேபனும் இல்லை. நான் சொல்கின்ற விஷயம் என்னென்றால், நானோ டெக்னாலஜி, அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகியவற்றையெல்லாம் இளைஞர்கள் ரொம்ப மெத்த படித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தமிழில் எழுதுவதிலே சற்று தயக்கம் காட்டுகிறார்கள். அது வேண்டியதில்லை. அந்த தான் நினைக்கின்ற விஷயங்களை ஒரு ஆங்கிலம் கலந்து எழுதினால் கூட ஒரு பதிப்பாளரிடம் கொடுத்தால் அவர்கள், அந்த பதிப்பாளர்கள் அதனை நேர்த்தியாக அதனை திருத்தங்கள் செய்து மெருகூட்டி செய்யக்கூடிய ஆற்றலை பதிப்பாளர்களின் அமைப்பு பெற்றிருக்கிறது. எனவே நான் இளைஞரிடம் கேட்டுக்கொள்வது, புதிய புதிய விஷயங்களை தமிழில் முடியும், தமிழில் நிச்சயமாக நல்ல நூல்களை, வித்தியாசமான நூல்களை கொண்டு வர முடியும் என்பதற்கு பல பேர் சாட்சியாக இருக்கிறார்கள். மிகச்சிறந்த திரும்ப ஒரே விதமான நூல்களை, நாவல்களையும் கவிதைகளையுமே வெளியிடுவதை விட இளைஞர்கள் தன் துறை சார்ந்த நூல்களை, உதாரணமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருப்பவர்கள் அதில் எப்படியெல்லாம் தமிழில் கொண்டு வரலாம் என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து, இதுவரை தமிழில் இன்னும் என்னென்ன நூல்கள் வரவில்லை அதைவற்றையெல்லாம் சிந்தித்து அவர்கள் எழுதி வெளியிடுவார்களானாயின் நிச்சயமாக தமிழ் வாசகர்கள் ஆங்கில நூல்களுக்கு செல்லாமல் தமிழிலேயே படிப்பார்கள் என்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், விண்வெளி ஆய்வை பற்றி, அதை பற்றி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் சொல்லப்பட வேண்டியது இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அவர்கள் எழுதலாம். ஒருவேளை அவர்களுக்கு தமிழில் எழுதுவதில் கஷ்டமாக இருந்தால் ஆங்கிலத்தில் எழுதட்டும், மொழிபெயர்ப்பாளர் வைத்து நாம் மொழிபெயர்த்து அந்த நூல்களை வெளியிட்டுக் கொள்ள முடியும். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது முழுமையான ஒரு புத்தக கட்டமைப்பிற்கு ஏற்ற அளவு அவர்களால் எழுத முடியாவிட்டாலும் பரவாயில்லை. சொல்லுகின்ற விஷயங்களை சொன்னாலே போதும். ஓரளவு எழுதினால் கூட அதனை முறைப்படியாக நல்லதொரு தமிழ் நூலாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கின்றன. இன்னைக்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும். தான் உதாரணமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எத்தனையோ புதிய விஷயங்கள் இருக்கின்றன. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில்,
அந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளை பற்றிய புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், அவற்றையெல்லாம் கூட நாம் தமிழில் கொண்டு வர முடியும். என்னென்னலாம் இன்னும் கொண்டு வரலாம் என்பதை நம்ம இளைஞர், என்னென்ன நூல்கள்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை நம்ம நிறைய புத்தக கண்காட்சிகளுக்கு சென்று பார்க்க முடியும். திரும்ப திரும்ப ஒரே விதமாக தலைப்பான நூல்களை வெளியிடாமல் இன்னென்ன நூல்கள் இல்லை, இன்னென்ன தலைப்பில் இன்னும் இந்த நூல்களை வெளியிடலாம் என்று அவர்கள் சிந்தித்து செய்வதன் மூலமாக தமிழுக்கு அறிவியல் நூல்கள், புதிய செய்திகள், புதிய விஷயங்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு புத்தக பதிப்பாளர் அப்படிங்கிற முறையில் மணிமேகலை பதிப்பகம் உருவான விதம், உங்கள் தந்தை அவர்கள் இந்த துறைக்கு செய்த பணிகள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்காங்க, இதுக்கு வந்திருக்காங்க, இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலையில் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிப்பாளர் முறையில் உலக நாடுகளுக்கு போன அனுபவங்கள், பொதுவாக தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு வாசிப்புக்கு மேலே ஈடுபாடோடு இருக்காங்க, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சு ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நான் சொல்ல நினைத்த விஷயங்களை, பல்வேறு விஷயங்களை நல்ல கேள்விகள் மூலம் கேட்டு பெற்ற தங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கலைஞர் தொலைக்காட்சிக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பல முக்கியமான தகவல்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதே இல்லை. ஆதலால் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் ஒரு புத்தக கடையில் தற்செயலாக படச்சுருள் என்னும் மாத இதழ் ஒன்றினை பார்த்தேன். அந்த தலைப்பை பார்த்தபோது அது திரைப்படம் சார்ந்ததாக இருக்கும் என்று கருதினேன். முழுக்க முழுக்க திரைப்படம் பற்றிய கட்டுரைகளை கொண்டிருக்கிற இதழாகத்தான் அது இருந்தது. ஆனாலும் எந்த திரைப்படம் எப்போது வரப்போகிறது, யார் நடித்திருக்கிறார்கள் என்பன போன்ற செய்திகளை தாங்கி கொண்டு இல்லாமல், தமிழ் திரைப்படங்களில் சாதியினுடைய ஆதிக்கம் என்னவாக இருக்கிறது, தீண்டாமை எப்படி இருக்கிறது, சமூக பார்வை எப்படி இருக்கிறது என்பன போன்ற கட்டுரைகள் நிறைந்திருந்த புத்தகமாக அது இருந்தது. அதிலே ஒரு கட்டுரை நம் சினிமா சாதி காப்பாற்றும் சினிமா என்கிற தலைப்பில் இருந்தது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் படத்தோடு அந்த கட்டுரை தொடங்கிற்று. இந்த தலைப்பை பார்க்கிற போது பெரியாரின் எழுத்துக்களை படித்திருக்கிற யார் ஒருவருக்கும் சட்டென்று சில வரிகள் நினைவுக்கு வரும். அந்த வரிகளைத்தான் அந்த கட்டுரை ஆசிரியர், அவருடைய பெயர் இயல் என்று போடப்பட்டிருந்தது, அந்த கட்டுரை ஆசிரியர் அந்த வரிகளை கொண்டுதான் கட்டுரையை தொடங்கி இருக்கிறார். பெரியார் சொல்லுவார், நம்முடைய கடவுள் சாதி காப்பாற்றுகிற கடவுள், நம்முடைய மதம் சாதி காப்பாற்றுகிற மதம், நம்முடைய மொழி, நம்முடைய இலக்கியம் எல்லாம் சாதி காப்பாற்றுகிற மொழி, சாதி காப்பாற்றுகிற இலக்கியமாக இருக்கிறது என்பார். பலரும் பெரியார் அவர்கள் மொழியின் மீதும் இலக்கியத்தின் மீதும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்று குறை சொல்லுவதுண்டு. அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், நம்முடைய இலக்கியங்களில் பல இலக்கியங்கள் சாதி காப்பாற்றுகிற இலக்கியங்களாக, நம்முடைய கடவுள் எல்லா கடவுள்களும் சாதி காப்பாற்றுகிற கடவுள்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் பெரியாரின் கோபத்திற்கு காரணம். இந்த கட்டுரை ஆசிரியர் அதனை எழுதிவிட்டு அடுத்தவர் எழுதுகிறார், இன்னொன்றையும் சேர்த்து கொள்ளலாம், நம் சினிமா சாதி காப்பாற்றும் சினிமா என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. மிக தெளிவாகவும் விவரமாகவும் சான்றுகளோடும் அந்த கட்டுரை தமிழில் சாதி என்பது, தமிழ் திரைப்படங்களில் சாதி என்பது எத்தனை ஆழமாக தன் சுவடுகளை பதித்திருக்கிறது என்று கூறி செல்கிறது. அதற்கான நியாயமான காரணத்தையும் அது அந்த கட்டுரை தொடக்கத்திலேயே குறிப்பிடுகிறது. இந்திய சமூகமே ஒரு சாதிய சமூகம் என்பதனால் வெகு மக்களினுடைய கலை இலக்கியம் யாவற்றிலும் அந்த சாதி படிந்து கிடப்பது என்பது யதார்த்தம்தான். இந்த சமூகம் எப்படி இருக்கிறதோ அதனுடைய எதிரொலியாகத்தான் இந்த சமூகத்தினுடைய விளைபொருள் யாவும் இருக்கும். அது கலையாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம். எந்த ஒன்றும் இந்த சமூகத்தின் விளைபொருளாக இருக்கிற எதுவும் சமூகத்தினுடைய அடிப்படை குணங்களை தாங்கி கொண்டுதான் இருக்கும். அதனை மறுப்பதும் மாற்றுவதும் போராளிகள், புரட்சியாளர்களின் இயல்பான பணி. இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று விளக்குவதற்காக நான் வரவில்லை, எப்படி மாற்ற வேண்டும் என்று கூறுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கார்ல் மார்க்ஸுகள் எப்போதாவது தான் வரலாற்றில் தோன்றுவார்கள். எனவே சாதியை எல்லா தளங்களிலிருந்தும் அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற போது
வெகுமக்களால் விரும்பி பார்க்கப்படுகிற திரைப்படங்களில் சாதியின் பங்கு என்னவாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய தேவை நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அவர் தமிழில் வந்திருக்கிற பல்வேறு படங்களினுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். படங்களினுடைய பெயரை கூட விட்டுவிட்டு அதற்கு உள்ளே இருக்கிற சித்தாந்தங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த கட்டுரை மிக ஆழமானது என்றுதான் நான் குறிப்பிட வேண்டும். நீண்ட நெடுங்காலமாகவே அவர் நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற படம் வருகிற போது கூட அந்த படத்தில் வருகிற சுந்தரலிங்கம் என்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு பாத்திரம். அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய தளபதி. ஆனால் அந்த படத்தில் அவர் நகைச்சுவை பாத்திரமாக அல்லவா காட்டப்படுகிறார் என்று கூறுகிறார். அப்போதுதான் மறுபடியும் அதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பாத்திரம் படத்தில் இருக்கிறது, மறைக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு உரிய அவன் ஒரு தளபதி, ஒரு வீர மிகுந்தவன் என்பதை தாண்டி அவன் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறான், அந்த பாத்திரம் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை அவர் கூறுகிறார். எனவே சாதி என்பது படங்களில் தவறாமல் இடம்பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன? பல சாதிகளினுடைய மேன்மை தன்மை அந்த படத்தில் விரிவாக சொல்லப்படுகிறது. சாதி பற்றிய விமர்சனங்களை கொண்ட படங்களும் வந்திருக்கின்றன. அவை எண்ணிக்கையில் குறைவாக இருக்கின்றன. சாதி பெருமிதம் பேசுகிற படங்கள் தான் கூடுதலாக இருக்கின்றன என்பதுதான் அவர் வைக்கிற முதல் பார்வை. பிறகு இன்னொன்றையும் சொல்லுகிறார். ஒரு சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிற போது சாதியை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு படம் எடுக்க முடியுமா? யதார்த்தம் என்பதே இல்லாமல் ஒரு கலை படைப்பு எப்படி உருவாக முடியும் என்பது சரிதான். இந்த சமூகம் பற்றிய கதைகள் இந்த சமூகம் எப்படி இருக்கிறதோ அதை வரையறுப்பதாக, இன்னமும் சொன்னால் ஒவ்வொரு சமூகத்துக்கென்றும் ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒவ்வொரு சாதிக்கென்றும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவது ஒரு இன வரைவியல் என்கிற துறையை சார்ந்தது தானே, அதனை விளக்குவது தானே. இந்த பண்பாட்டு தளங்களில் நாம் கால் பதிக்காமல் எப்படி கலைப்படைப்பை உருவாக்க முடியும் என்கிற கேள்விக்கு அவர் முகம் கொடுத்து அதற்கு மிக தெளிவான விடையை சொல்லியிருக்கிறார். சாதியை அம்பலப்படுத்துகிற, சாதியில் இருக்கிற முரண்களை எடுத்து காட்டுகிற படங்கள் வந்திருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த படங்களில் மிக பெரும்பான்மையானவை எப்படி இருக்கின்றன என்றால், ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் இருக்கிற உள் முரண்களை காட்டுகின்றனவே தவிர, இவரும் அவரும் கதாநாயகனும் வில்லனும் ஒரே சாதிதான், ஆனால் அவர்கள் சொத்து தகராறுக்காக மோதிக்கொள்ளுவார்கள், அல்லது மாமன் மகளை யார் மணப்பது என்பதற்காக மோதிக்கொள்ளுவார்கள். இப்படி ஒரு சாதிக்குள் இருக்கிற உள் முரண்கள் தான் கூடுதலாக காட்டப்பட்டிருக்கின்றனவே அல்லாமல் மேல் சாதி என்று கருதப்படுகிற ஒரு சாதி, கீழ் சாதி என்று கருதப்படுகிற இன்னொரு சாதியை எப்படி வன்முறையால் தகர்த்து தாக்குகிறது என்பதை காட்டுகிற படங்கள் விரல் விட்டு எண்ணிவிடக்கூடியனவாகத்தான் இருக்கின்றன. ஒரு படத்தை அவர் மிக குறிப்பாக சொல்லுகிறார். அந்த உயர் சாதி என்று கருதப்படுகிற அந்த சாதியை சார்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ளுகிற காரணத்துக்காக கடைசியில் அந்த கதாநாயகன் அழைத்து வரப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு இறுதியில் அவன் ஒரு மனநிலை சரியில்லாதவனாக பைத்தியமாக அந்த ஊரில் உலவி கொண்டிருப்பதை படம் காட்டுகிறது. எனவே சாதிய அமைப்பின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்த படம் என்று அதனை சொல்லலாம். இப்படி படங்கள் வந்திருக்கின்றன, இல்லவே இல்லை என்று கூற முடியாது. ஆனால் எந்த ஒன்றையும் பெரும்பான்மை நோக்கியும் ஒப்பீட்டளவிலும் தானே நாம் கூற வேண்டியிருக்கிறது. 195 படங்கள் சாதி பெருமிதம் பேசுகிற படங்களாகத்தான் இருக்கின்றன என்றால் அவை சாதியை போற்றுகின்றன என்றுதான் பொருள். சாதியில் இருக்கிற அந்த வக்கிரங்களை, சாதி என்பது எப்படி பொய்யானது என்பதை, சாதி என்பது எப்படி மனிதர்களை பிரிக்கிறது என்பதை எடுத்து காட்டி ஒன்று நக்கலும் நையாண்டியுமாக அல்லது உணர்ச்சி வயமாக அப்படிப்பட்ட செய்திகள் சொல்லப்படுகிற போதுதான் அது சாதிக்கு எதிரான படமாக இருக்க முடியும். இல்லையானால் சாதிய தன்மையை விளக்குகிற படமாக இருந்தாலும் அது சாதியை வளர்க்கிற படங்களாகத்தானே இருக்கின்றன என்று வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கிறார். அந்த கட்டுரை அவரே குறிப்பிட்டிருப்பது போல கடலில் ஒரு துளி அளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பேசும் படங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து அன்றைக்கு முழுக்க முழுக்க தேசிய விடுதலை பற்றி பேசிய காலங்களிலும் சரி, பிறகு வந்த காலங்களிலும் சரி, ஒளிவு மறைவாக சாதி, பிறகு இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நேரடியாக சாதிய பெருமிதம், சாதி பெருமை பேசுகிற படங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறதே. இது நாகரிக வளர்ச்சிக்கு முரண்பட்டதில்லையா? அறிவியல் வளர்ச்சிக்கு முரண்பட்டதில்லையா?
மனித நேயத்துக்கும் மனித ஒற்றுமைக்கும் முரண்பட்டதில்லையா என்கிற கவலையோடு அந்த கட்டுரை பல செய்திகளை வைத்திருக்கிறது. கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய கட்டுரை. அது மட்டுமன்று, அந்த படச்சுருள் புத்தகத்தில் மாத இதழில் இருக்கிற வேறு சில கட்டுரைகளும் கூட மிக நல்ல பல செய்திகளை சாதி சார்ந்து தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதியில் சில அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம். கருக்கலைப்புங்கிறது சாதாரணமான விஷயம் தானே. இதென்ன மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னால், கருக்கலைப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பிறப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரு துர்ச்செயல். அதை எப்படி செய்யலாம், எப்பொழுது செய்யலாம் என்பது குறித்தான பார்வை இல்லாத நம்முடைய நாட்டிலே என்ன நடந்தது என்று கேட்டீர்கள் என்றால், ஒரு 12 வாரத்துக்குள்ளேயே ஒரு குழந்தைய 12 வாரத்துக்கு மேலான ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு அறிந்து கொள்ள முடியும். இதனால் என்ன நடந்ததுன்னா, ஒரு கட்டத்தில் நிறைய பெண் கருக்கள் அழிக்கப்பட்டன. ஏன்னா பெண் என்பவள் இந்த நாட்டில் மிகப்பெரிய சுமை, பாவம். அவள் வச்சா அவளுக்கு செலவு தான். ஆண் குழந்தைன்னா வரவு, பெண் குழந்தைன்னு செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று நினைக்கிற பெற்றோர்களும் அதற்கு காரணமாக இருக்கிற சமூகமும் சேர்ந்து 12 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது கண்டுபிடிச்சி அதில் அழிச்சிருவாங்க. எனவே அந்த சூழ்நிலையில் தான் 12 வாரங்கிற ஒரு கட் ஆஃபை வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா, 12 வாரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கருவை மட்டுமே கருக்கலைப்பு செய்ய சட்டம் அனுமதிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் 12 வாரத்தில் இருந்து இத்தனை வாரத்திற்குள்ள ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வரைக்கும் அனுமதியோடு நம்ம கருக்கலைப்பு செய்ய முடியும். யார் கருக்கலைப்பு செய்வது? அரசாங்க மருத்துவர்கள் மட்டுமே கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்று சட்டம் ஆரம்பித்த புதிதில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல மருத்துவர்கள் சட்டத்திற்கு புறம்பான வகையிலே கூட இன்றைக்கு கருக்கலைப்புகளை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, ஏன் இந்த கருக்கலைப்புக்கு இப்படி ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. அப்போ அந்த பலாத்காரத்தினால் ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அது மன ரீதியாக அந்த பெண்ணை பாதிக்கும் என்றால் நீங்கள் கருக்கலைப்பு செய்யலாமா அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியை தான் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் மும்பையில் பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மூளை வளர்ச்சி குறைபாடான கருவை கலைப்பதற்கு உத்தரவிட்டது. 26 வாரத்துக்கு மேலே போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு கருவை கலைப்பதற்கான உத்தரவை போட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மன ரீதியாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண் பாதிக்கப்படுவாள் என்று தெரிந்தால் அதை கருக்கலைப்பு செய்ய முடிகிறது. இல்லை உடல் ரீதியான பாதிப்பு, குழந்தைக்கினுடைய வளர்ச்சி என்ன மாதிரி இருக்குது, மூளை வளர்ச்சி இல்லையா, இல்லை அங்ககீன குறைபாடுகளோட பிறக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் வருகிற பொழுது கூட அவற்றை நம்ம கருக்கலைப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இந்த சட்டம் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற பீரியட் இருக்குது பாருங்கள், அது ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை பகுதியை சார்ந்த ஒரு தம்பதியர் 2 பேருமே எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தைக்கு குறைபாடு இருப்பதாக நான் அறிகிறேன், என்னால் இது வேண்டாம், மன ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது டாக்டர்ஸ் கருக்கலைப்பு செய்ய மாட்டேன்ட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு உச்சநீதிமன்றம் கருக்கலைப்புக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஓரிரு வாரங்களிலேயே குழந்தை தானாகவே கலைந்து விட்டது. அப்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தியது. ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் விவாதமாக நடைபெற்றது. அதனால தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது வரவேற்கத்தகுந்த தீர்ப்பாக பல மருத்துவர்கள் பார்த்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரியான அங்ககீனமுள்ள குறைபாடு உள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிறது சிறுநீரக கோளாறாக இருக்கட்டும் அல்லது இதய கோளாறாக இருக்கட்டும், அந்த வாரம் இருக்குது பாருங்கள், அந்த 22வது வாரத்துலேருந்து 24க்குள்ளே தான் அது நல்லா தெரியவே வருது. எனவே அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான்
நம்ம வந்து இந்த மாதிரியான ரொம்ப மிக மோசமான குறைபாடுகளை அறிய முடியும். எனவே வந்து அதுக்காக அந்த டைம் கொடுப்பது சரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கருக்கொலைக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த சட்டம் கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து ஒரு சில மருத்துவர் மத்தியில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பெண்களை தான் கொண்டுக்கிட்டே வந்தோம். அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு மேட்ரிமோனியல் பீரோவில் போயிட்டு நீங்கள் ஆண்கள் எவ்வளோ பேர் பதிவு செஞ்சுருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் பதிவு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள், பெரும்பாலும் ஆண்களது எண்ணிக்கை காட்டிலும் பெண்களது எண்ணிக்கை குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் நடைபெற்ற கருக்கொலைகளும் சிசு கொலைகளும்னு நம்ம மறந்துடவே கூடாது. எனவே பெண்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கு இது ஒரு காரணமாகி விடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. சரி, ஒரு வயிற்றுல குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டு அந்த கருச்சிதைவு ஏற்பட்டு வருகிறது. அப்போ அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 3 மாதம் வரைக்கும் தண்டனை அப்படின்னு நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிறது. அது 314, 15, 16, 17 எல்லாமே ஐபிசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருச்சிதைவு குறித்தான குற்றங்கள். ஒருத்தர் வந்து தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அது சின்ன வயசில் இருந்தவங்க செஞ்சிட்டாங்க, அந்த 21 வயசுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாதிரி செஞ்சிட்டாருன்னா அதுக்கு என்ன தண்டனை? இல்லை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்க தெரிஞ்சே வந்து அந்த குழந்தையை அழிக்கணும்னு செஞ்சால் 10 வருஷம் வரைக்கும் தண்டனை. பெரும்பாலான வீடுகளில் சண்டை வரும்போது, இந்த குழந்தைய பெற்றாதாண்டி உனக்கு இந்த சொத்தில் வாரிசு வருது அப்படின்னு சொல்லியே எட்டி உதைத்து கருச்சிதைவை ஏற்படுத்துகிற பல இடங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள் செஞ்சால் அதுக்கு 10 வருஷ சிறை தண்டனை. இப்படி இந்த பொண்ணை பிடிச்சி இங்கிருந்து மேலேருந்து தள்ளி விட்டா கருச்சிதைவு ஏற்படும்னு தெரிஞ்சே ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் 10 வருஷ தண்டனை. ஆக எந்த ரீதியிலேயும் பெண்களை அந்த காலத்திற்கு மேற்பட்ட காலத்தில் இந்த மாதிரி கருச்சிதைவு செய்யப்படுகிற பொழுது அவர்கள் விருப்பம் இல்லாமலே செய்கிற இந்த நிகழ்வுகள் வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே குற்றம் என்று சொல்லப்படுகிறது. எனவே கருக்கலைப்புங்கிறது சாதாரண விஷயம், ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு நாம் நினைக்கிற விஷயமே அல்லங்க. இது மனித சமுதாயத்தின் பேரழிவாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிற முறையில் தான் என்ன சொன்னாங்க, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்திய தண்டனை சட்டத்தில் பல பிரிவுகளை கொண்டு வந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தேவையற்ற முறையிலே சட்டத்திற்கு மீறிய கருக்கலைப்பை மருத்துவர்களும் செய்யக்கூடாது, மற்றவர்களும் செய்யக்கூடாது, அதற்கு பெண்களும் உடந்தையாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை இன்றைக்கும் டாக்டர் நம்பி அவர்கள் நமக்காக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனநல பாதிப்புகளில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மனநோய் ஆன மனச்சிதைவு நோய் பற்றி பார்க்கலாம். மனநல பாதிப்புகளிலே ஒரு புதிராக பெரும்பாலும் முற்றுமாக புரிந்து கொள்ள முடியாத பல பேருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு மனநல பாதிப்பு மனச்சிதைவு நோய் என்று சொல்லப்படுகிற ஸ்கிசோஃப்ரினியா. பண்டை காலத்திலிருந்தே இந்த நோய் இருந்து வந்தாலும் அதனை அடையாளம் கண்டு கொண்டது கடந்த 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தான். ஸ்கிசோஃப்ரினியா என்று சொல்லப்படுகிற இந்த மனச்சிதைவு நோய் ஒரு மனிதனை நாளடைவிலே முற்றிலும் உருக்குலைத்து அவனாக இல்லாமல் வேறொருவனாக மாற்றி அவனுக்கும் அவனை சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் ஒரு பாரமாக ஆக்கிவிடுகிறது. இந்த மனச்சிதைவு நோய் என்பது எப்படி ஏற்படுகிறது, அதன் காரணங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதுதான் உண்மையான காரணம் என்று இன்னும் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாத நிலையில்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நோய் உலகெங்கும் காணப்படுகிறது. குறிப்பாக நன்றாக வளர்ந்துவிட்ட நாடுகளில் அதிகம் படித்த மக்களிடையே, அதே நேரத்திலே பொருளாதார வீழ்ச்சியடைந்த மக்களிலே, அடித்தள மட்டு மக்களிலே
இனம், மதம், ஜாதி என்று எதுவுமே இல்லாமல், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரிடமும் பரவலாக காணப்படுகிற ஒரு நோய் இது. ஏறக்குறைய 100% பேர் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் அட் ரிஸ்க் என்று சொல்லுவோம். நம் நாட்டை பொறுத்தவரை 1000 பேருக்கு 7 பேர் இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 1000 பேர் இருக்கிற இடத்திலே 7 பேர் மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கணக்கிட்டால் இந்தியா முழுவதும் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனநோய் என்பது ஒரு முதிர்ந்த மனநோய், சிவியர் மென்டல் டிசார்டர் என்று சொல்லுவோம். இந்த மனநோய் இருப்பவர்களுக்கு தாங்களுக்கு நோய் இருப்பது தாங்களே அறியாதவர்களாக இருப்பார்கள். இது மற்றவர்களுக்குத்தான் புரியுமே ஒழிய அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மற்றவர்கள் ஜாலியாக இருந்து கொண்டிருப்பார்கள், ஏதோ பேசிக் கொண்டிருப்பார்கள், சம்மந்தமில்லாமல் கூறிக்கொண்டிருப்பார்கள், அல்லது அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லது கற்பனை உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மற்றவர்களுக்குத்தான் அது பெரும்பாடாக இருக்கும். பெரும்பாலும் இந்த வியாதி 15 to 35 வரை தொடக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 35 வயதுக்கு மேல் மிக அரிது. அதேபோல் குழந்தை பருவத்திலும் மிக அரிது. 40-45 வயதுக்கு மேல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதிகம். இந்த கொடுமை என்னவென்றால், இந்த மனிதன் நன்றாக படித்து வளர்ந்து வேலைக்கு போகிற அல்லது வேலைக்கு போய்விட்ட திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கிற இந்த மாதிரி பருவத்திலே இந்த நோய் வந்து அந்த குடும்பத்தையே உருக்குலைத்து விடும். இன்னும் சொல்லப்போனால் சில பெரிய கல்வி நிறுவனங்கள், மிக புத்திசாலித்தனமாக இருக்கிற கல்வி நிறுவனங்களிலே இந்த நோய் அதிகம் காணப்படுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதிபுத்திசாலித்தனத்துக்கும் மனநோய்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்களுடைய ஆராய்ச்சியின் புத்திசாலித்தனத்தின் விளைவாக இருக்கிற ஆராய்ச்சியின் முடிவுகள் அவரை விஞ்ஞானியாகவும் ஆக்கலாம், அல்லது கொஞ்சம் தவறி விழுந்தால் மனநோயாகவும் ஆக்கிவிடலாம். ஆக இந்த வியாதி எல்லோருக்கும் காணப்படுகிறது. அந்த 20-25 வயதிலே மிக அதிகமாக காணப்படுகிறது முதல் தடவையாக. இதில் என்ன பெரிய பிரச்சனை என்றால், இந்த நோயை பொறுத்தவரை ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், இதை முற்றிலும் குணப்படுத்துவது இயலாத காரியம். ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு கொண்டால் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். முழுதாக குணமடைந்தவர்கள் என்று மிக 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 அரிது. இதிலே 3 விதமாக பிரிக்கலாம். இந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் 3/4 பேர் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு ஏதோ ஒரு வகையிலே வேலையிலே கூட இருப்பார்கள். ஆனால் தொடர்ந்து மருத்துவ அறிவுரைப்படி சிகிச்சை எடுக்க வேண்டும். இன்னொரு 3/4 பேர் தொந்தரவு இல்லாமல் இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், ஒரு சின்ன சின்ன வேலையை தான் செய்ய முடியும். அவர்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் தேவை, ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லப்படுது. இன்னொரு 3/4 ஓரளவு முன்னேற்றம் இல்லாமல், கொஞ்சம் கூட அந்த பிரச்சனைகள் தீராமல் தொடர்ந்து அந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகளே சிந்தனையிலே குறைபாடு, திங்கிங் டிசார்டர் என்று சொல்லலாம். உணர்ச்சி வெளிப்பாட்டிலே குறைபாடு, எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். அடுத்தபடியாக அந்த கண்ணோட்டத்திலே குறைபாடு, பர்செப்ஷன் என்று சொல்லுவோம். பார்ப்பது, கேட்பது, உணர்வது, இவைகளெல்லாம் பிரச்சனை இருக்கும். அந்த திங்கிங் டிஸ்டர்பன்ஸ் இருப்பதால் தான் இவர்கள் தானாகவே ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொள்வார்கள், அவர்களாகவே ஏதோ ஒன்றை உருவாக்கி கொள்வார்கள் மனதளவிலே. அவர்கள் மற்றவர்கள் ஒன்று கேட்டால் அவர்கள் வேறொன்றாக பதில் சொல்வார்கள், சம்பந்தம் இல்லாமல் பேசுவார்கள், கோர்வை இல்லாமல் பேசுவார்கள், அல்லது ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டு காரணமில்லாத கற்பனை எண்ணங்களால் தன்னை வருத்தி கொண்டு மற்றவர்களையும் வருத்திக் கொள்வார்கள். யாரோ ஏதோ செய்து விட்டார்கள், எனக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், என் மனைவிக்கு வேறு விதத்திலே தொடர்பு இருக்கிறது, எல்லோரும் என்னை கவனித்து பார்க்கிறார்கள், எனக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடக்கிறது என்னை என்று இப்படிப்பட்ட காரணமற்ற கற்பனை எண்ணங்களினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். இவர்கள் தனியாக இருக்கும் பொழுது யாரோ காதிலே இவர்களுக்கு பேசுவது போல், இவர்களை திட்டுவது போல், இவர்களை உறக்கச் சொல்லி கூப்பிடுவது போலெல்லாம் இருக்கும். அது அந்த மாய ஒளி, அந்த மாய தோற்றங்கள், இவைகளெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். இதேபோல் இவர்கள் முகப்பாடும் ஒரு விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் இருக்கும்.
இவர்களுக்கு காக்னிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லப்படுகிற பகுத்தறிந்து பார்க்கின்ற திறமையும் குறைந்துவிடும். இவருடைய குணங்களிலே வேறுபடும். சில நேரத்திலே சற்றே வலிமை வாய்ந்தவர்களாக அல்லது அடிதடியிலே இறங்குவவர்களாக, கோபக்காரர்களாக, சில குற்றங்கள் செய்வர்களாக கூட மாறிவிடக்கூடும். எல்லோரும் அல்ல, ஒரு சிலர். ஆக இவர்கள் தூங்குவது சரியாக இருக்காது, சுத்தமாக இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் சொன்னால்தான் செய்கிற அளவுக்கு இருப்பார்கள். சில பேர் அதையும் செய்ய மாட்டார்கள். தனி உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள், கற்பனை உலகத்திலே. ஆக இப்படிப்பட்ட மனச்சிதைவு நோய் இருப்பவர்களுக்கே ஆரம்பத்திலே அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு உண்டான ஒரு மருந்துகளை கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் முன்னேற்றம் ஏற்படுவது முக்கியம். அது முடியக்கூடிய காரியம். அந்த மருத்துவர்கள் மூலமாக நல்ல மருந்துகளை கொடுத்தால் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லாவிட்டால் மிக கஷ்டமான காரியம் அது. இது மூளையில் இருக்கிற ரசாயன மாற்றத்தினால் வரக்கூடும், வம்ச வழியாக வரக்கூடும், சூழ்நிலையின் காரணமாக வரக்கூடும், குடும்பத்திலே பெற்றோர்கள் சரியில்லாத நிலையிலே வரக்கூடும், குடும்பத்திலே மாறுபட்ட பிரச்சனைகள் இருந்து தாய்க்கும் தந்தைக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் இருப்பதால் வரக்கூடும். ஆக இப்படி பலவிதமான காரணங்களே இருந்தாலும் இதுதான் காரணம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆக மனச்சிதைவு நோய் என்பது நம்மிடையே இருப்பது அது நிதர்சனம். அதை முற்றிலும் சரி பண்ண முடியாது என்பதும் உண்மை. ஆனால் ஆரம்பத்திலேயே அடையாளம் கொண்டு சரியான சிகிச்சை கொடுத்தால் ஓரளவுக்கு அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.